பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் முதல் வாய்ப்பை இழந்து பின்பு தேவனிடத்தில் இரண்டாவது வாய்ப்பை பெற்று சாட்சியாய் வாழ்ந்தவர்களை பற்றி பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் வாய்ப்பை தவறிவிட்டு இருந்தால் தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயம் இரண்டாவது வாய்ப்பை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, ஆபிரகாம் முதல் வாய்ப்பில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியாமல் தன் மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். பின்பு தேவனுடைய இரண்டாவது வாய்ப்பை பெற்று விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்றார். இரண்டாவது, யாக்கோபு முதல் வாய்ப்பில் ஏசாவிற்கு பயந்து ஒன்றுமில்லாமல் லாபானிடத்திற்கு ஓடிப்போனார். தேவன் தந்த இரண்டாவது வாய்ப்பிலே சகல இஸ்ரவேலருக்கும் கோத்திர தலைவனாக மாறினார். மூன்றாவது, மோசே முதல் வாய்ப்பில் அவசரப்பட்டு தன் சகோதரர்களுக்காக கொலை செய்து பயந்து மீதியானுக்கு ஓடிப்போனார். தேவன் தந்த இரண்டாவது வாய்ப்பிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல தலைவனாகவும் தேவனுடைய வீடெங்கிலும் உத்தமமுள்ளவனாகவும் சாட்சி பெற்றார். நான்காவது, சிம்சோன் முதல் வாய்ப்பில் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை அசட்டை செய்து தேவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி கண்கள் குருடாக்கப்பட்டு பெலிஸ்தேர்களுக்கு வேடிக்கையானார். பின்பு தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் என்று ஜெபித்து இரண்டாவது வாய்ப்பிலே மீண்டும் தேவபலனை பெற்று அநேகரை முறியடித்தான். ஐந்தாவது, தாவீது ராஜா முதல் வாய்ப்பில் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்து பின்பு தேவனால் கண்டிக்கப்பட்ட உடனே தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று இரண்டாவது வாய்ப்பிலே ஒரு நல்ல ராஜாவாக தன் வாழ்க்கையை முடித்தார். ஆறாவது, எலியா முதல் வாய்ப்பிலே எசபேலுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு ஓடிப்போனார். பின்பு தேவ பர்வதத்திலே தேவனால் தேற்றப்பட்டு இரண்டாவது வாய்ப்பிலே மீண்டும் அதே எசபேலுக்கு முன்பாக தேவன் பேரில் வைராகியம் பாராட்டி தன்னுடைய ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் செய்து பின்பு தேவனால் உயிரோடே எடுத்து கொள்ளப்பட்டார். ஏழாவது, பேதுரு முதல் வாய்ப்பிலே இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்து அவரை பலப்படுத்தினார். இரண்டாவது வாய்ப்பிலே பேதுருவின் ஊழியம் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. எட்டாவது, பவுல் முதல் வாய்ப்பிலே சீஷர்களால் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஊழியம் செய்ய முடியாமல் 3 வருஷம் காத்திருந்தார். பின்பு ஆண்டவர் பர்னபாவை அனுப்பி பவுலிற்கு இரண்டாவது வாய்ப்பை தந்தருளினார். அதற்கு பிறகு பவுல் உலகத்தை கலக்கிவிட்டார். இன்று ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் வாய்ப்பை தவறிவிட்டு இருக்கலாம். அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு முதலாவது தேவனிடத்தில் உங்களை மீண்டும் ஒப்பு கொடுங்க. இரண்டாவது வாய்ப்பு அல்ல, 7 அல்ல, 70 முறை உங்களை மன்னித்து வாய்ப்பு தர தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன்.